நம்ம ஒரு பிராண்ட் நியூ கார் ஒண்ணு வாங்கியிருக்கோம். அந்த காரோட கரண்ட் இயர் பிரைஸ் 1,60,000. அந்த காரோட டிப்ரிசியேஷன் வருஷத்துக்கு 5% டிக்ரீஸ் ஆகும். அப்போ 3 இயர்ஸ் கழிச்சு அந்த காரோட ஒரிஜினல் வேல்யூ எவ்வளோ இருக்கும்? ஃபர்ஸ்ட் இயர்க்கு காரோட கரண்ட் பிரைஸ்லேருந்து 5% ஆஃப் டிப்ரேஷன நம்ம மைனஸ் பண்ணணும். அதுக்கு 5% ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். 5% ஈக்குவல் டூ 8,000. ஸோ 1,60,000 மைனஸ் 8,000 ஈக்குவல் டூ 1,52,000. செகண்ட் இயர்லயும் அதே மாரி கரண்ட் பிரைஸ்லேருந்து 5% ஆஃப் டிப்ரிசியேஷன நம்ம மைனஸ் பண்ணோம். ஆனா இந்த இடத்துல எல்லாரும் மிஸ்டேக் பண்றீங்க. ஆல்ரெடி கண்டுபிடிச்ச 5% ஈக்குவல் டூ 8,000 இந்த இடத்துல மைனஸ் பண்ணிடுவீங்க. ஆனா அது ராங். நம்ம என்ன பண்ணோம்னா, செகண்ட் இயரோட கரண்ட் பிரைஸ்க்கு நம்ம 5% கண்டுபிடிக்கணும். அதாவது 52,000க்கு நம்ம 5% கண்டுபிடிக்கணும். ஸோ 5% ஈக்குவல் டூ 7,600. ஸோ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 1,44,400. ஸோ இதே மாரி தேர்ட் இயர்க்கும் 5% ஆஃப் டிப்ரிசியேஷன கண்டுபிடிச்சு மைனஸ் பண்ணா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 1,37,180. ஸோ ஆஃப்டர் 3 இயர்ஸ் காரோட ஒரிஜினல் ரேட்ட நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இந்த மாரி மோர் வீடியோஸ் பார்க்க நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.